சாந்தா சாந்தா என்னங்க என்ன விஷயம்? இப்ப என்னங்க புதுசா சந்தேகம்? ஹலோ சத்யநாதன் ஹியர். யாரு டாக்டரா? ஆமா டாக்டர், அறிவிட்ட தான் பேசுறேன். டாக்டர், அவங்க குழந்தைய கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திருச்சியில இருந்து ட்ரங்கால் வந்தது. நாளைக்கு திருச்சி போறேன். ஓகே டாக்டர். என்னங்க அவங்க குழந்தை கொடுக்கன்னு சொல்லிட்டாயா? நிஜமாவா? அப்பா. உங்களுக்கு ஆத்திரம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, என் கழுத்து தான் கிடைக்குது. ஏங்க இன்னைக்கே நம்ம ராஜுவை அவங்க கூட அனுப்பணுமா? இன்னும் ஒரே ஒரு நாள் அவன் என் கூட இருந்துட்டு போகட்டுமே. இன்னும் ஒரு நாளா? ஆமாங்க, 24 மணி நேரம் தான் கேக்குறேன். 8 வருஷமா அந்த குழந்தை கூடவே இருந்திருக்கிறியே, இன்னும் ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது சீதா? எல்லா கேள்விகளையும் என்னையே கேளுங்க. அவன் 8 வருஷமா அவங்க கூட இல்லையே, இந்த ஒரு நாள்ல என்ன வந்துட போகுதுன்னு அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன். ராஜு, என்ன அனுப்பிடாதீங்கம்மா, என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா. நான் இந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேம்மா. என் பால் சோறு வேணாம்மா, என் பழைய சோறே போதும்மா. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இப்படி எல்லாம் சொல்லி குழந்தை மனசை யாரோ கலைச்சிருக்காங்க. மனசை கலைக்கலைங்க, என் மனசு கேட்கல. அன்னைக்கு வழக்கம் போல பழைய சோத்தை சாப்பிட்டு இருந்தான்னா அந்த வயசான வக்கீல் வாயடிச்சு போயிருப்பாரு. பால் சோத்தை தொட்டா படபடன்னு பேசிட்டு போயிட்டாரு. பழையதை சாப்பிட்டு எங்க வயசுல பாலை வாத்திருக்க கூடாதா? இல்லையே, பால் சோத்தை சாப்பிட்ட இன்னைக்கு ஒன்னையே தாரவாக்க போறாங்க அப்படின்னு நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன். வாங்க சார், வாங்க. வாங்கம்மா, வாங்க. சீதா, அவங்க வந்திருக்காங்க. ஏண்டா கண்ணா பூதத்தை பார்த்த மாதிரி பயப்படுற? அவர் தான் இனிமே உனக்கு அப்பா, அது அம்மா. சார், நீங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஆதாரம் இல்லை, வழக்காடவும் வசதி இல்லை. என் மனைவி மேல இறக்கப்பட்டாவது என் பையன் இங்க விட்டுட்டு போங்க சார், பிளீஸ். மிஸ்டர் ஆனந்த், குழந்தை எங்க கூட அனுப்புறதாக நீங்களே சொல்லி அனுப்புறீங்க, அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இப்ப நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. அதுவே உங்க முடிவா இருந்தா குழந்தைய நீங்க கூட்டிட்டு போலாம் சார். இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கங்க. ஏ, நாங்க ஏழைங்கிறதுக்காக எங்களை இழிவுபடுத்துறீங்களா? வேண்டாம் சார், வேண்டாம். பணம் கொடுக்கிறாரா? பணம் சார் எப்பவும் எங்க கை வசந்துதான் இருக்கும். எங்களுக்கும் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. நாங்க என்ன குழந்தைய விக்கிறோம் நினைச்சீங்களா? மனசார உங்க கூட அனுப்பி வைக்கிறோம் சார், சந்தோஷமா கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ஆனந்த், உங்க மனசு புண்படும்படியா நான் ஏதாவது பேசிருந்தா பிளீஸ் forget it. சார், இதுவரைக்கும் இவன் என்னுடைய பையனா இருந்தான், இனிமே இவன் உங்களுடைய பையன். வா ராஜு, வா. ராஜு, சத்தம் போடக்கூடாது, பேசாம வா. ராஜு,
ஆரத்தி எடுத்துக்கோ போ, ஆரத்தி. வணக்கம் ஐயா. இந்த தனியா ஒரு கார் இருக்கு, விளையாட பிளே கிரவுண்ட், குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு. நான் போய் பாத்துட்டாச்சுமா. இதெல்லாம் எங்க பாத்திருக்க போறான். இப்பவே சந்தோஷப்படுறியா? அதுக்குள்ள எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? குழந்தை தானே. என்ன ராஜு, வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? நான் சொன்னதெல்லாம் இருந்துச்சா? ஆனா ஒண்ணு மட்டும் இல்லையே. என்ன இல்ல சொல்லு, வாங்கி தரேன். உங்க அம்மா இல்லையே. அம்மா அம்மா அம்மா. அழக்கூடாது, அழக்கூடாது. இத பாரு, அழக்கூடாது. சாந்தா, பங்களாவையும் காரையும் காட்டி குழந்தைய விலைக்கு வாங்கிட முடியாதுப்பா. அன்பையும் பாசத்தையும் காட்டி அவனை ஜெயிக்கப்பா. இலவு காத்த கிளி மாதிரி ஆயிப்போச்சு எங்க அது. பஞ்சு மாதிரியே எங்கிட்ட இருந்து பறந்து போயிட்டாங்க ராஜு. இது பாரு சீதா, ராஜு நம்ம கூட இருந்தத ஏதோ ஒரு கனவுன்னு நினைச்சுக்கிட்டு மறந்துடணும். நம்ம புள்ளேன்னு வளர்த்தோம், அது இல்லேன்னு ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. போட்டுமே இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை பூரா வேதனையாத்தான் இருக்கும். நான் ஒன்னும் வருத்தப்படல. கண்ணுல நீர் முட்டுது. உங்களுக்கு மட்டும் என்னவா? எனக்கு ஒண்ணு இல்லை. போய் சொல்றீங்க. வந்தேன் வேணா வச்சுக்கோமா. என்னவா? ராஜுவை பத்தி யாரு முதல்ல பேச்சு எடுக்கிறாங்களோ அவங்க தோத்து போயிட்டதா அர்த்தம். சரிதானா? சும்மாவே இருந்தா அந்த நினைப்பு தானே வரும். நீங்களும் வேற எதையாவது பேசுங்களேன். சரி சீதா, ஒரு நாளைக்கு எங்க ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வேடிக்கை. ஜெயராமன் ஒரு கேஷியர், அவன் சுத்த முசுடு, எல்லாருக்கும் சும்மா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அவனை திடீர்னு பம்பாய்க்கு மாத்திட்டுதா ஒரு ஃபால்ஸ் டிரான்ஸ்பர் ஆர்டர் டைப் பண்ணி நாங்களே அவன் மேஜ மேல வச்சுட்டோம். அதை பார்த்ததும் அவன் ஒரே அடியா அழ ஆரம்பிச்சுட்டான். ஆபீஸ் எல்லாம் ஒரே ரகலையா போயிடுச்சு. நிலைமை முத்தி போன உடனே, டே இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்டா, நீ ஏப்ரல் முட்டாள் ஆயிட்டேன்னு சொன்னோம். ஐயோ ஐயோ, அவனை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு போதும் போதும் ஆகி போயிடுச்சு. ஐயோ பாவம். திடுதிப்புன்னு பாம்பேக்கு டிரான்ஸ்பர்னா அழாம என்ன செய்வாரா? குழந்தை குட்டிங்க படிப்பெல்லாம் வீணா போயிடுமே. இத பாத்தே சீதா, நம்ம ராஜுக்காக ஸ்கூல்ல வாங்கின டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் கொடுத்திருப்ப மறந்துட்டுமே. இது இல்லாம அவனை 4ஆம் கிளாஸ் சேர்த்துக்கவே மாட்டாங்களே. பாத்தீங்களா பாத்தீங்களா, தோத்து போயிட்டீங்க. நீங்க தோத்து போயிட்டீங்க. அவங்க 3ஆவதுல சேர்த்த என்ன, 4ஆவதுல சேர்த்த என்ன, நமக்கு என்ன அதை பத்தி? ராஜு என்ன நம்ம பிள்ளையா? சரிம்மா, நீயாவது பேச்ச மாத்தி வேற ஏதாவது சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொடி விட்டு மங்களம் இருக்காளே, அவ என்ன செஞ்சா, அவ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாளாம். கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ மாப்பிள்ளை கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்தானு. சரி ஏதோ வெயிலுக்காக போட்டிருக்கானாக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்களா. மாப்பிள்ளை ரொம்ப அழகன்னுகிட்டு பெருமை வேற. அப்புறம் பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்கு இது தெரிஞ்ச உடனே மங்களம் கல்யாணத்தை நிறுத்திட்டா. எங்க மாப்பிள்ளை எப்படி? அப்ப நல்லா இருப்பானே. ராஜு கல்ல எரிச்சலா இருக்குன்னு
டாக்டர் கிட்ட காமிச்சப்போ டாக்டர் டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுத்தாரு. அது கொடுத்தது மறந்துட்டோமே. கண்ணை கவனிக்காம விட்டுட்டா அப்புறம் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப நான் தோத்துட்டேன்னா நம்மள நாமே ஏமாத்திக்கிறதுல லாபம் இல்லைங்க. ராஜுவை பத்தி நினைக்கிறதே ஒரு தோல்வின்னா நான் என்னைக்குமே ஜெயிக்க போறது. எங்க வந்தீங்க? ராஜுவை பார்க்க வந்தேன். குழந்தைய எங்க கூட அனுப்பிட்டு கூடவே துரத்திட்டு தெரிஞ்ச எப்படி? படத்த பாசம்மா. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற ஏதாவது சொல்லணுமா? இது பையனுடைய ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். இது இல்லாம நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க கஷ்டப்பட போறீங்களா தான் இது கொண்டு வந்தேன். தேவையில்லை. அவனுக்குன்னு நான் ஒரு பள்ளிக்கூடமே கட்டுவேன். அவனுக்கு அடிக்கடி கண்ணு வலி வந்துகிட்டு இருந்துச்சு. என் மனைவி இந்த மருந்து கொடுத்துட்டு சொன்னா, இந்த மருந்தையாவது இருக்கிற இடத்தை பொறுத்துதான் வியாதிகள் வரும். இங்க வராது. பச்சை குழந்தை கதறி துடிக்கிறான். கொஞ்சம் கதவு திறக்க கூடாதா? 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். சரி, அதுவும் வேண்டாம். என் மனைவியோட அற்ப ஆசையாவது நிறைவேற்றுவீங்களா? இந்த ரூபாய் அவன் கையில. அன்னைக்கு 2000 ரூபாய் கொடுத்தப்ப மறுத்த நீங்க இன்னைக்கு பிச்சை காசு ஒத்த ரூபாயோட வந்து நிக்கிறீங்க. இத மறுக்க எனக்கு உரிமை இல்லையா? 2 நிமிஷம் ராஜுகிட்ட பேசிட்டு போயிடுறேன். உங்க காலில் விழுந்து செஞ்சு கேட்டுக்கிறேம்மா. தாயை கூப்பிட வேண்டாம், நானே போயிடுறேன். கடைசியா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அதையாவது மறுக்காதீங்க. ராஜு போட்டோ ஒண்ணு இருந்தா கொடுங்க. எதுக்கு? என் பிள்ளை ஞாபகமா வச்சுக்கிறேன். உங்க பிள்ளையா? ஆமா. போட்டோ வேண்டாம். எப்பவுமே உங்க பிள்ளை ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பொருளை தரேன். இத வச்சுக்கீங்க. இவன் தான் உங்க புள்ள.